எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தியான டிஷ் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை ரசமும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டிஷ்ஷுங்க. அதுக்கு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்டெல்லாம் இல்லாமல் கீரை மட்டும் தனியாக உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம தண்ணியில் போட்டு 1க்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி இந்த கீரையை எடுத்து வச்சுப்போம். டஸ்ட்டு பூச்சி ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கழுவி எடுக்கும் போது எல்லாம் போயிடும். இப்போது கீரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். மூடி போடாமல் வேக வைக்கணும். கீரை எப்பவுமே வேக வைக்கும் போது மட்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கீரை வெந்துடும். முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். தேவையான அளவுக்கு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுட்டா கீரை சட்டுன்னு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கீரை வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக கீரை கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக போகும். முருங்கைக்கீரை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுப்போம். கீரை தனியாக, கீரையோட தண்ணி தனியாக வடித்து எடுத்துருவோம். இந்த தண்ணியை நம்ம புளிய தேவையில்லை. கீரையிலேருந்து அடியில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கீரை ரசம் அண்ட் பொரியல் தர்மபுரி சைடு செய்வாங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம் அளவுக்கு புளி சேர்த்துப்போம். மிளகு சீரகம் 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதை நல்லா தட்டி எடுத்து வச்சுப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதை வறுத்து விட்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் தீ பிடிச்சிரும். இப்போது 2லேருந்து 3 தக்காளி வெட்டி அதோட சேர்த்துப்போம். ரசம்ங்கிறதுனால தக்காளி பழம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ரசப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இது 3ஐயும் அதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சிருக்கிற முருங்கைக்கீரை தண்ணியில் அதை நல்லா கரைச்சி விட்டு அதோட சேர்த்துப்போம். புளியும் நல்லா பிசைஞ்சு அதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கீரை வேகும் போது உப்பு போட்டதுனால அந்த தண்ணியில் உப்பு இருக்கும். ஸோ குறைவான அளவுக்கு சேர்த்துப்போம். இப்போ ரசம் கொதிக்கக்கூடாது. கொதி வர ஸ்டேஜில் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கீரை பொரியல் செய்வோம். நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற கீரை இலைகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துனா போதும். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலை சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ கூட சேர்க்கலாம். கொஞ்சமாக இதோட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை மிளகாய் தூள் காரத்துக்காக. காரம் குறைவான அளவுக்கு தான் நான் இந்த பொரியலில் சேர்க்க போகிறேன். பொரியல் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னா இதில் காரம் சேர்க்காதீங்க. பெப்பர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க கீரையை அதோட சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடுவோம். ரைஸ் குறைவான அளவு எடுத்துகிட்டு கீரை அதிகமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப சூப்பரான கீரை பொரியல் அண்ட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை நேரம் பொறுமையாக இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.